பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பது, உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்தை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறது. தேசத்திலே உலக அளவிலே பெரிய காரியத்தை தேவன் செய்வதற்கு இந்த ஜெபத்தின் வழியாக அவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இதில் 5 கண்டத்தில் இருக்கிற மக்களும் எல்லா தேசங்களில் இருக்கிற மக்களும் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இப்படி எத்தனை கண்டங்கள் இருக்கிற பல தேசங்கள் இருக்கிற சுமார் 160 நாடுகளுக்கு மேலாக நாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். அது ஆண்டவரை மகிழ்விக்கிற ஒரு பெரிய விஷயம். பல இடங்களிலே சில குழுக்களாக ஜெபிக்கிறாங்க, சபையாக ஜெபிக்கிறாங்க, குடும்பமாக ஜெபிக்கிறாங்க, தனியாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த ஜெபத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நிறைய பேர் புதுசாக இந்த நாளில் யாரோ சொன்னாங்க, இதை பார்க்கலாம், ஒரு ஆறுதலாக இருக்கும், சுகம் கிடைக்கும், இயேசு விடுதலை தருவார்னு சொன்னதுனால முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடும். இந்தியாவில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடும். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்கிறது, என்ன தேவைக்காக கலங்கின உள்ளத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கவனமாக இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தை ஜெபிக்கும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். அதோடு தேசத்தில், நம் உலகத்தில் முக்கியமான சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் இந்தியாவில் ஜெபிக்கிறதுனால இந்த இந்தியாவுக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறோம் என்று அல்ல. எந்தெந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நான் அந்த ஜெப குறிப்புகளை சொல்லும்போது உங்கள் தேசத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் இருக்கிற அந்த தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். என்னால் இந்த கடைசி கால எழுப்புதல் உலகம் தழுவின எழுப்புதலாய் வரப்போகிறது. எல்லா தேசத்திற்கும் இந்த ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அதனால் கவனமாக நீங்கள் இருக்கிற தேசத்துக்காக, ஒருவேளை இந்தியாவிலேருந்து போய் வேலைக்காக கூட இருக்கலாம், ஆனால் எந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்துக்காக கருத்தாக ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க விருப்பத்தோடு இருக்கிறார். சரி, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வியாதி, வேதனை, கஷ்டம் மனிதனால் கூடாதது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மருத்துவத்துக்கு மாத்திரை மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. என்ன செய்வது? தேவனால் எல்லாம் ஆகும். அவரால் குணமாக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும், பிரச்சனையை மாற்ற முடியும், தேவைகளை சந்திக்க முடியும், வழிகளை திறக்க முடியும். அவரால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு நீங்கள் சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்படி ஜெபித்து அற்புதத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே அப்படி பிரார்த்தனை செய்து ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சும்மா இல்லை, இவங்க எழுதினதை நாங்கள் அவங்கள்ட்ட மறுபடியும் ஃபோனில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தி தான் உங்களுக்கு வாசிக்கிறோம். அவங்களுடைய முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாமே எங்களிடத்தில் உண்டு. அதை உறுதிப்படுத்தி தான் உங்களுக்கு வாசிக்கிறோம். இப்போ கவனமாக கேளுங்க. முதலாவது சகோதரி கண்ணம்மாள், தென்காசியிலேருந்து சகோதரி கண்ணம்மாள். இவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். என்னுடைய கணவர் 8 வருடமாக மதுபானத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்தார். ஒரு நாள் கூட அவரால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. தினமும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவார். அவர் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் குடித்தே முடித்து விடுவார். அது மட்டுமல்ல, வட்டிக்கு கடன் வாங்கி குடிக்க ஆரம்பித்து விட்டார்.
இதனால் வீட்டில் மிகுந்த வறுமை காணப்பட்டது. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் என்னுடைய கணவரே குடியை விட வேண்டுமென்று நினைத்தாலும் அவரால் விட முடியவில்லை. இதனால் தற்கொலை செய்து கொள்ள முயற்சியும் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ஜெபமலையில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு என் கணவருக்காக மிகுந்த கண்ணீரோடு ஜெபித்துவிட்டு ஜெப விண்ணப்பம் ஒன்றை எழுதி கொடுத்துவிட்டு வந்தேன். அடுத்த மாதம் உங்களிடத்திலிருந்து பதில் மிகுந்த ஆச்சரியம். சில நாட்களிலேயே என்னுடைய கணவர் குடிப்பதை நிறுத்திவிட்டார். இப்பொழுது 2 மாதமாக குடிப்பதே இல்லை. அவருடைய நண்பர்கள் குடிப்பதற்கு அழைத்தாலும் அவர் செல்வது இல்லை. இப்பொழுது குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவரை விட்டு போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு 8 வருடமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த என் கணவரை விடுதலையாக்கி எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணம்மாள் என்கிற ஒரு சகோதரி, அவருடைய கணவர் பாருங்கள் 8 வருஷமாக மதுபானம், கடன் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவார். அதனால் வீட்டில் வறுமை கஷ்டம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. இந்த சகோதரிக்கு கணவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாரா ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். என்ன செய்வது? அவங்க ஜெபமலையில் ஒவ்வொரு கடைசி வியாழக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் வரும். அதில் ஜெபிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு 5000த்துக்கு அதிகமான பேர் அங்கே கூடி ஜெபிப்பார்கள். ஜெபக்குறிப்பை எழுதி கொடுத்துட்டு வந்தாங்களா, அங்கே ஜெபக்குறிப்பை நாங்கள் ஜெபக்குழுவில் வைத்து ஜெபிப்பது உண்டு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கணவருக்குள்ள இருந்த குடி பழக்கத்தின் உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் அவளை தொடுவார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார். அடுத்து பாருங்கள், சகோதரி லதா சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. சகோதரி லதா என்கிற சகோதரி 1987 வருடத்தில் இருந்து எனக்கு 20 வயது இருக்கும்போது எனக்கு கால் வலி வந்தது. அவங்களுக்கு 20 வயசில் கால் வலி வந்ததாம். என்னுடைய வலது கால் இடுப்புக்கு கீழிருந்து பாதம் வரை அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். இதனால் என்னால் நடக்க முடியாது, எந்த வேலை செய்ய முடியாது. ஆக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைகளை மேற்கொண்டு 2 மாதத்திற்கு ஒரு முறை 8000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2020 வருடம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் மன்னிப்பதை குறித்து தேவ செய்தி அளித்தீர்கள். ஏதாவது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய வேண்டுமானால், உள்ளத்தில் கசப்போ வெறுப்போ யார் மீதாவது இருந்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவும் மாட்டார், பதில் தரவும் மாட்டார். அப்போ நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிக்கணும். மன்னிச்சாதான் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் தருவார். இது வேத வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். இயேசு தன்னுடைய ஜெபத்தில் கூட சொல்லிக் கொடுக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நம்ம மன்னிக்காமல் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. இதுதான் வேத சத்தியம். அதை விளக்கி சொன்னபோது ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் பேசியிருக்கிறார். அப்பொழுது என்னுடைய கணவர் மேல் எனக்கு மன வருத்தம் இருந்தது. சரிங்களா? வீட்டுக்குள்ளேயே சிலருக்கு மனைவி மேலே வருத்தம், சிலருக்கு கணவன் மேலே வருத்தம், சிலருக்கு மாமியார் மேலே வருத்தம், சிலருக்கு மருமகள் மேலே வருத்தம், சிலருக்கு பெற்றோர் மேலே வருத்தம், சிலருக்கு பிள்ளைகள் மேலே வருத்தம், சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல மேல் ஆஃபீஸர்ஸ் மேலே வருத்தம், அல்லது உங்களுடைய சபையில் யாரோ எதிர்கட்சின்றாங்க சண்டைக்கு வர்றாங்க அவங்களுக்கு குறித்த வருத்தம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சிலரால் பாதிக்கப்படும் போது வருத்தம். அப்போ அந்த மாதிரி யார் மூலமாக எந்த காரணத்துக்காக வருத்தம் உண்டாக்கப்பட்டாலும் இயேசுவை போல நீங்கள் நடந்து கொண்டால் மனப்பூர்வமாக மன்னிக்கணும். மன்னிச்சாதான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதனால்தான் இவங்க பாருங்கள் என்ன நடக்கிறது. கணவருக்கு குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என் கணவர் மேலே மன வருத்தம் இருந்தது. உடனே என் கணவரை மன்னித்து நான் ஜெபம் செய்தேன். என் கணவரிடமும் மன்னிப்பு கேட்டேன். 2 காரியம். முதலாவது, ஆண்டவரிடத்தில் என் கணவரை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன்,
அவரால் எனக்கு உண்டான வருத்தம், அவமான, நிந்தை எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக மன்னிச்சிடுறேன், என்னையும் மன்னிங்க. அது ஒரு ஜெபம். ரெண்டாவது, தன் கணவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டார்கள். நான் உங்களை வருத்தப்படுத்தியிருக்கிறேன், எங்கள் வார்த்தையினால் செயல்னால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு நடக்கிறது பாருங்கள். இந்த ரெண்டுமே அவசியம், வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். என் கணவரிடம் ஒப்புரவான சில நாட்களிலேயே 33 வருடமாக எனக்கு இருந்த கால் வலி என்னை விட்டு போய்விட்டது. 33 வருஷமாக அந்த வலி மறைந்து விட்டது. அப்போது தடையாக இருந்தது என்னது? அற்புதம் பெற்றுக்கொள்ள தடையாக இருந்தது கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு வருத்தம், மன்னிக்காத சுபாவந்தான் ஆண்டவர் அவங்களை அற்புதம் செய்ய முடியாதபடி தடுத்து கொண்டிருந்தது. மேலும் 36 வருடமாக எனக்கு, அதாவது குளிர்ந்த தண்ணீரில் குளித்தாலோ அல்லது பாத்திரம் மற்றும் துணி துவைத்தாலோ உடனே தும்மல் ஏற்பட்டு சளி பிடித்துவிடும். இதனால் அதிகமாக வெயிலடிக்கும் காலத்திலும் சுடு தண்ணீரில் தான் குளித்து வந்தேன். இதற்காக ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். இது 36 வருஷ பிரச்சனை. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இப்பொழுது குளிர்ந்த தண்ணீரில் குளித்தாலும் பஞ்சு தண்ணீரை பயன்படுத்தினாலும் எனக்கு ஒத்துக்கொள்கிறது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். 33 வருடமாக எனக்கு இருந்த கால் வலியில் இருந்தும் 36 வருடங்களாக இருந்த அந்த குளிர்ந்த தண்ணீர் அலர்ஜியில் இருந்தும் பரிபூர்ண சுகம் தந்த அற்புதர் இயேசுக்கே மகிமை செலுத்துகிறேன். 2 பிரச்சனை, ஒன்று கால்வலி, இன்னொன்று ஒத்துக்கொள்ளாமை, ஒவ்வாமை. இந்த 2 காரியத்திலேருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். 33 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் சில வலிகள், வேதனைகள் நீண்ட காலம் இருக்குது. ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா இருதயத்தை சோதித்து பாருங்கள். யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, கசப்பு இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, யாரையோ மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. மன்னிக்கிற இருதயம் தாங்க ஆண்டவரே, சத்துருக்களையும் நேசிக்க சொல்லி கொடுத்தீங்க, அந்த அன்பை எனக்கு தாங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது சகோதரி ஷர்மிளா பிரின்சி, சென்னையிலிருந்து சகோதரி ஷர்மிளா பிரின்சி. எனக்கு 20 வயது ஆகிறது. ஒரு வாலிப மகள். சென்ற வருடத்தில் 1 மாத காலமாக எனக்குள் ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு போராட்டம். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் என் சிந்தனையை கட்டுப்படுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்காமல் என் இருதயத்திலே நானே பரிசுத்தமாய் வாழலாம் என்று முயற்சி செய்வேன். நம்மளே பரிசுத்தமாக வாழலாம் இதெல்லாம் அப்படின்னு நானே முயற்சி பண்ணினேன். அதாவது ஆண்டவருடைய உதவியை நாடலை. ஆனால் ஜெபிக்க முடியாது. இதனால் வருத்தப்பட்டு என் இருதயமே பலவீனமானது. என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, அதுக்காக ஜெபிக்கவும் முடியலை. இது மாதிரி சிலருக்கு பிரச்சனை இருக்கும். தப்புன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது, அதிலேருந்து விடுதலை வேணும், பரிசுத்தமாக வாழணுன்ற எண்ணம் வந்து விட்டது. அதுக்காக ஜெபிக்கணும்னு போனால் ஜெபிக்க முடியலை. நாமே முயற்சி பண்ணலாம், பரிசுத்தமாக வாழன்னா முடியலை. அப்போது உள்ளத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, கஷ்டம். இந்த மாதிரி தான் இந்த மகள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அந்த நபர் கஷ்டப்பட்டதுனால அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் அவ்வளவுதான் என்று எண்ணம் என் மனதில் கரை போல படிந்து விட்டது. என்னுடைய இருதயம் பலவீனப்பட்டு எனக்கு சரியாக மூச்சு விட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 1 மாத காலமாக நான் அதிகமாய் பலவீனப்பட்டு சோர்வோடும் மனக்கவலையோடும் இருந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் 2020ஆம் வருடம் அக்டோபர் மாதத்தில் நான் அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது என்னை இயேசுவிடம் அர்ப்பணித்து ஒரு அற்புதம் செய்யுங்க என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். இதுவரைக்கும் தான் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, பரிசுத்தமாய் வாழ முடியலை. இப்போ ஆண்டவருடைய உதவியை நாடி எனக்கு என் வாழ்க்கையில் பரிசுத்தம் தாங்க அப்படின்னு அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது என் உடம்பு முழுவதும் குளுமையாக ஜில்லென்று குளிர்ந்தது. என் மனதில் ஒரு பெரிய சமாதானத்தை என்னால் உணர முடிந்தது. அதன் பின்பதாக என்னால் நன்றாக மூச்சு விடவும் முடிந்தது. இப்பொழுது நான் நன்றாக ஜெபிக்கிறேன். என் மனதிலே ஜெயித்து வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இயேசு என் மனதில் வைத்தார். எனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு நன்றி. பாவத்தை மேற்கொண்டு
ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. அதான் அந்த மகள் ஜெபித்தது. ஆண்டவர் வெற்றி உள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார். நீங்கள் தோல்வியடைந்து கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். பாவத்தை மேற்கொண்டு வெற்றி பெறுவது, சோதனைகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவது, சூழ்நிலைகளினாலே கரைபடாதபடி நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பது, அதற்கு வேண்டிய கிருபைகளை வல்லமைகளை இயேசு தருவார். இன்றைக்கு ஜெபிங்க, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அடுத்து பாருங்கள், சகோதரி ஜெயசீலி திருநெல்வேலி. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது பாருங்கள். 2014 வருடத்தில் எனக்கு 1,00,000 ரூபாய் கடன் இருந்தது. மேலும் என்னுடைய கணவர் 30 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். இதனால் ஒரு நாள் கூட என்னுடைய குடும்பத்தில் சமாதானமாக இருக்காது. அதிகமான வறுமை குடும்பத்தில் காணப்பட்டது. பார்த்திங்களா, மதுபானம் வறுமையை கொண்டு வந்துடும். இதுக்கு முன்னாலே அந்த சகோதரி சொன்னாங்க, கணவர் குடித்தனால வீட்டுக்குள்ளே வறுமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தினம் குடிக்கிறவங்க வந்துட்டாங்க. அதனால் எவ்வளவு கவர்மெண்ட்டு இலவசமாக காசு கொடுத்தாலும் ரைஸ் கொடுத்தாலும் வீட்டுக்குள்ளே வறுமை தான், தரித்திரம். டாஸ்மாக் கடையை மூடு வரைக்கும் இந்த வறுமை குடும்பத்தை துரத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த பாவம், மதுபானம் என்கிற பாவ சாபம் விலகினாதான் மக்களுடைய வாழ்க்கை செழிக்க முடியும். நீங்கள் மாதத்துக்கு 25,000 என்ன, நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ஒரு மாதம் வருஷம் கொடுத்தாலும் ஒன்றும் தாங்காது. உடனே தரித்திரம்தான், எல்லாத்தையும் குடித்து முடிச்சிருவாங்கல்ல. அந்த பாவத்தினுடைய பாதிப்பு குடும்பத்தை இன்றைக்கி பாழாக்கி கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல முதலமைச்சரை தந்திருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசி இந்த மதுபான கடையை மூட வைக்கணும்னு சொல்லி. பீகாரில் மூடிட்டாங்களே, அப்போ குஜராத்தில் மூடி இருக்குதே இல்லையே, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் மதுபான கடை மூடப்படணும். பாருங்கள், எத்தனை குடும்பம் பாழாக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இது மாதிரி இப்போவே 2 பேர் சொல்லிட்டாங்க, குடும்பத்தில் வறுமை மதுபானத்தினால. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2014 வருடத்தில் ஒரு மாதம் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப நேரத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலைமைகளை நினைத்து மிகுந்த மன பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, இன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று சொன்னீர்கள். ஜெபித்துவிட்டு சென்ற சில நாட்களுக்குள் ஆச்சரியமாக என்னுடைய 1,00,000 கடன் அடைக்க தேவன் உதவி செய்தார். மேலும் ஜெபித்துவிட்டு சென்ற அடுத்த மாதமே 30 வருடமாக குடிக்க அடிமையாக இருந்த என்னுடைய கணவர் குடிப்பதை நிறுத்திவிட்டார். சில மாதங்களுக்குள்ளாக ஒரு வீடு சொந்தமாக வாங்கவும், தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆசீர்வாதமாக நடக்கவும் தேவன் கிருபை செய்தார். தரித்திரத்தை மாற்றினார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். அதாவது ஆண்டவர் இயேசு ஆசீர்வதித்தா அதுக்குள்ளே சமாதானம் இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம். பாவத்தில் இருந்து விடுதலை, சமாதானம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம். தரித்திரம் மாறிவிட்டது பாருங்கள். என்னை பெயர் சொல்லி அழைத்து எங்கள் குடும்பத்தின் வறுமையை மாற்றி எங்களை ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மாதிரி எத்தனை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து கொண்டு வர்றார் தெரியுமா? அவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டால் பூரண ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். அவர் வெறுமனை வியாதியை குணமாக்குகிறவர் மட்டும் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருவார், சாபத்திலிருந்து விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து வறுமையிலிருந்து விடுதலை தந்து ஒரு நல்ல செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்து சகோதரர் ராஜு அந்தோணிதாஸ், ஹூப்ளி, கர்நாடகாவில் ஹூப்ளி என்கிற ஒரு பட்டணம் இருக்குது, அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் 10 வருடமாக வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதனால் என்னுடைய 2 கால்களும் அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். முழங்கால் அதிகமாக வலிப்பதால் என்னால் உட்கார முடியாது, உட்கார்ந்தால் எழும்ப முடியாது, எந்த வேலையையும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியாது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கிறேன். ஆயுர்வேத சிகிச்சை முறையில் பல மாதங்கள் பத்தியம் இருந்து மருந்து சாப்பிட்டும் சுமார் 1,00,000 ரூபாய் பணம் செலவு செய்தும் எந்த முன்னேற்றமும் என் கால்களில் ஏற்படவில்லை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து உங்களுடைய நரம்பு பிரச்சனைகளை ஆண்டவர் குணமாக்குகிறார், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுங்கள், இப்பொழுது ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். உடனே என்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கியது. கரண்ட் ஷாக் அடித்தது போல நான் உணர்ந்தேன். உடனே என் கால் வலி நின்றுவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். 10 வருடமாக எனக்கு இந்த நரம்பு வியாதியை மாற்றி பரிபூர்ண அற்புதம் சுகம் தந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, கர்நாடகா சார்ந்த சகோதரர் 10 வருஷம் நரம்பில் பிரச்சனை, அதனால் வலி 2 கால்களும் வலித்து கொண்டே இருக்கும். அவங்க ஜெபத்தில் பங்கு பெற்று ஜெபிக்கிறாங்க. மே 26ஆம் தேதி விடுதலை முகாம் அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் அவங்க வேதனையோடு ஜெபிக்கிற பார்த்து ஆண்டு பெயர் சொல்லி அழைத்து அவங்களுடைய பிரச்சனை நரம்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் குணமாக்குகிறார் என்று சொல்லி சுகமும் உண்டாயிற்று. அதுதான் இயேசு கிறிஸ்து. நம்மை அறிந்த தேவன், நம்முடைய வேதனைகள் வியாதிகள் நம்ம படுற கஷ்டங்களை புரிந்து கொள்ளுகிற தேவன். நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை கவனிக்கிறாரு. இலங்கையிலேருந்து பார்க்கலாம், மலேசியாவில், சிங்கப்பூரில், மியான்மரில் நீங்கள் இதை கவனிக்கலாம். வளைகுடா நாடுகளில் இருந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்திலிருந்து, ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து, கானாவிலேருந்து பார்க்குறீங்க, உகாண்டாவிலேருந்து பார்த்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறுறீங்க, எகிப்திலேருந்து, இஸ்ரேலிருந்து, ஜோர்டான்லேருந்தெல்லாம் பார்க்குறீங்க, சவுதி அரேபியாவிலேருந்து, பஹ்ரைன்லேருந்து, நீங்கள் மஸ்கட்டில் இருந்து, இப்படி குவைத்தில் இருந்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து, ஐரோப்பா நாடுகள், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, பல தேசத்திலேருந்து பார்க்குறீங்க, அமெரிக்கா, கனடாவில் இருந்து. இயேசுடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இயேசுடைய கண்கள் உங்களை கவனிக்கிறது. உள்ளத்தில் என்ன துக்கம், என்ன பாரம், உங்களுக்கு என்ன வியாதி, என்ன பிரச்சனை, எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் அவருடைய நாமத்தை பெயரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கும் அற்புதம் செய்வார். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு நான் உங்களுக்கு ஆலோசனை தருகிறேன். இவங்கெல்லாம் எப்படி ஜெபித்த இயேசுவோட அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க என்பதை நீங்கள் அறிந்தீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போ கவனமாக இந்த 2 சாட்சி வீடியோவில் பாருங்கள். ஒன்று, சகோதரர் குணசேகரன், அண்ணா நகர், சிவகங்கை. சிவகங்கையிலேருந்து சகோதரர் குணசேகரன் 38 வருஷ பிரச்சனை, 38 இயர்ஸ். வேதத்தில் தான் பார்க்குற 38 வருஷ வியாதி படுக்கையில் இந்த மனிதனை இயேசு குணமாக்கினார் என்று. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு 38 வருஷ வியாதி கொண்ட இந்த மனுஷனை இயேசு எளிமை நடக்க பண்ணினார். இன்று சிவகங்கையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு 38 வருஷ பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஏன்னா இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். நடந்திருக்கலாம், கேள்விப்படுகிறோம், அப்போ நடந்துச்சோம், அந்த காலத்தில் நடந்துச்சான், எங்களுடைய முன்னோர்கள் அதெல்லாம் பாரம்பரியமாக சொல்லப்படுகல. இப்போது அவர் என்ன செய்வார்? கடவுள்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் இல்லை, இப்போ எனக்கு விடுதலை தரணும் இல்லை, என்றைக்கோ எப்படி இருந்தார் என்பதில்லை, இன்றைக்கே வாழ்க்கைக்கு என்ன பதில் தருவார், அதான் முக்கியம். 38 வருஷம் வியாதி, வீசிங், தண்ணி கூட குடிக்க முடியாது, அந்த டைமில் வேலை செய்ய முடியாது. டாக்டர் சொல்லிட்டா சாகு வரைக்கும் டெய்லி 3 வேளை மாத்திரை போடணும், வேறு வழி கிடையாது, எல்லாரும் இன்றைக்கி இறந்துருவீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. 38 வருஷம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 38 இயர்ஸ் என்பது எவ்வளவு நீண்ட வருஷம் இல்லை? யோசித்து பாருங்கள். 5 வருஷம் வலிப்பு வியாதி வர, அது வரை அடிஷ்னலாக சேர்ந்து விட்டது. வலிப்பு வியாதி வந்து விழுந்துருவாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு ஏழை குடும்பத்தில் அந்த குடும்பமே தவித்து கொண்டு இருந்தது, இந்த நோயின் நிமித்தமாய் உண்டான கஷ்டம். ஆனால் ஜெபிக்கலா நிகழ்ச்சி இதே மாதிரி டிவிக்கு முன்னால் உட்காந்து பார்க்குறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபம் பண்ணாரா, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் 4 மாடிக்கு வந்தால் கூட மோகன்லாஸை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவர்கிட்ட போய் ஜெபிக்கணும், அவர் எனக்காக ஜெபிக்கணும், அவர் கை வைக்கணும்னு. அதனால தான் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது.
ஆனால் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த ஊழியக்காரனும் இல்லையா, நீங்கள் யாரை பார்ப்பீங்க? வேறு வழியே கிடையாது. இயேசு தான். இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும். இதுதான் அற்புதத்தினுடைய ரகசியம். நீங்கள் ஊழியக்காரனை தேடும் வரைக்கும் அற்புதம் நடக்காது. நீங்கள் இயேசுவை தேடுனா அற்புதம் நடக்கும். ஊழியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. நாங்கள் உங்களுக்கு சுகம் தர முடியாது, உதவி செய்ய முடியும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். வியாதியஸ்தர் அவங்களுக்கு மேலே கை வைங்க, என் நாமத்தை சொல்லுங்கள், அவங்க விசுவாசித்தான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவ்வளோதான் நாங்கள் செய்வது. ஆனால் உலகம் முழுது இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி ஜெபிக்க முடியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிச்சா உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கை வைத்து விசுவாசத்தோடு அழுது கண்ணீரோட அவருடைய பாதத்தில் உங்களுடைய பாரத்தை ஊற்றி ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். அடுத்து பாருங்கள், அதுலேருந்து 2 வருஷமாக அவங்களுக்கு வீசிங்க இல்லை, வலிப்பு வியாதியும் இல்லை. எவ்வளோ அற்புத சுகலை. மாத்திரையே போட தேவையில்லை, மாத்திரை வாங்க தேவையில்லை, செலவில்லை. இயேசு எவ்வளோ அற்புதமானவர். இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க இயேசுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க? ஒன்றுமே கிடையாது, இலவசம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட எல்லாமே இலவசம். ஏனென்றால் அவர் தான் உங்களை சிருஷ்டித்தவர். உங்களை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் தான் உங்களை உருவாக்கின சிருஷ்டித்த தேவன். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவர். அதனால் இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா யாராக இருந்தாலும் மனதுருகிடுவார். அவங்க என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, எந்த தேசம் அதெல்லாம் பார்க்க மாட்டார். நான் உண்டாக்கின என் பிள்ளைகள் என்னை கூப்பிட்றாங்க, விசுவாசத்தோடு அவங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் கூப்பிடுங்க, அப்பான்னு கூட கூப்பிடலாம். அவர் தான் உங்களை உண்டாக்கினார். உரிமையோடு சொல்லுங்கள், என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகந்தாங்க அப்படின்னு கேளுங்க. சரி, இன்னொரு சகோதரி காவியா, திருச்சி. இவங்களுக்கு 15 வருஷமாக ஒரு வியாதி பாருங்கள். இந்த 2 பேருக்குமே இந்த வியாதி இருந்திருக்கிறது. இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்களேன். இவங்களுக்கு 2 அற்புதம் நடந்திருக்கிறது இவங்க வாழ்க்கையிலையும். அது அவங்களே சொல்கிறாங்க. காவியா சகோதரி, திருச்சி. மகள் சொன்னது கேட்டில, 15 வருஷம் வலிப்பு வியாதி, ஃபிட்ஸு, நாக்கை கடித்து ரத்தெல்லாம் வந்துடும், சாப்பிட முடியாது. வாலிப வயசு, காலேஜுக்கு போயிட்டு வந்தால் பஸ் ஸ்டாண்ட்லேயே மயங்கி விழுந்துற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அதில் காயம் ஏற்பட்டு எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு வேதனை. பிசாசு, அசுத்த ஆவி அந்த வலிப்பு வியாதியை கொண்டு அவங்கள வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அதை தடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாலுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் 11 மணிலேருந்து 2 மணி வரை அற்புத விடுதலை ஜெபம், அதாவது மிராக்கிள் ஹீலிங் ப்ரேயர். யாருக்கு சுகம் விடுதலை வேணும்னா பங்கு பெறலாம். தேவனுடைய வசனம் அறிவிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுறதுனால இயேசு அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று விடுதலை சுகம் பெறாங்க. அப்படி தான் அது என்ன தேவனுடைய தோட்டம்னு சொன்னாங்களே அப்படின்னா, ஆண்டவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தோட்டத்தை கொடுத்து அது ஒரு ப்ரேயர் கார்டனாக உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சில சமயம் அங்கேயும் இந்த ஜெபம் நடைபெறும். அது பக்கம்தான், தேவனுடைய கூடாரத்திலிருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் வர்றவங்க அங்கே கூட போய் ஜெபம் பண்ணலாம். நல்லா ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தோட்டம் அங்கே இருக்கிறாரு. சரி, அங்கே தான் அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் விடுதலை கொடுத்து அந்த பிசாசு கட்டில் இந்த விடுதலை ஆண்டவருடைய வசனம் பாருங்க அவங்களுடைய உள்ளத்தில் இருங்க. 2 அற்புதம். முதல்ல சொன்ன சார் குணசேகரனுக்கும் 2 அற்புதம். 1 வீசிங் ப்ராப்ளம், வலிப்பு வியாதி. இந்த சகோதரிக்கும் வலிப்பு வியாதியிலிருந்து சுகம், கற்பத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஒரு குழந்தை செல்வம் வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? பிள்ளைகளுடைய திருமண காரியம், வேலை காரியம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ இப்போ நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையை மறித்து உயிர் தெழுந்தீங்க, இப்போ உயிரோடு இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் ஒரு விடுதலை தாங்க, அற்புதம் செய்யுங்க. என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. உங்கள் வீட்டில் வியாதியஸ்தர் யாராவது இருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து,
ஒரு பாவ பிரச்சனை இருக்குது, பரிசுத்தமாக வாழ முடியல, இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து, எனக்கு பரிசுத்தம் வேணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், மதுபானத்திலிருந்து போதை வஸ்துகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இயேசுவே விடுதலை தாரோன்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்களில் காதில் பிரச்சனைனா அங்கே எங்கே வலி வேதனை இருக்கிறதோ அல்லது கட்டிகள் இருந்தால் அது மேலே கை வைத்து கொண்டு இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த இயேசுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்ற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இயேசுவே நீ கூப்பிடுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். 5 நிமிடம் உங்களுக்கான ஜெப நேரம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கலாம். யார் வியாதிப்பட்டாங்களோ அவங்க மேலே கை வைத்து, சிறு பிள்ளைகள் கூட உங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் கை வைத்து ஜெபிங்க, உங்கள் அம்மாவை சுகமாக்கிடுவாங்க, அப்பாவை ஏசப்பா சுகமாக்குவாங்க, உங்களுடைய தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். நீங்கள் முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். முழங்கால் படியிடுவது ஆண்டவருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். இல்லையா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையேன்னா பரவாயில்ல, உட்கார்ந்து கண்களை மூடி ஜெபிக்கணும். நீங்கள் கண்ணை திறந்த பிறகு பார்த்துக்கிட்டே ஜெபிச்சிங்கன்னா ஒரு மனம் இருக்காரு. இருதயத்திலிருந்து ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். சும்மா கடமைக்கு பேருக்கு எல்லோரும் ஜெபிக்கிறேன் நானும் ஜெபிக்கிறேன் ஜெபம்னு அற்புதம் நடக்காது. உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்கணும், எனக்கு இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார், இவங்களுக்கு இவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறாரு, எனக்கு செய்வார், நான் விசுவாசிக்கிறேன்னு இயேசுவை மாத்திரம் உங்கள் கண் முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும். அதனால் கண்களை மூடுங்க, வியாதியுள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய் திறந்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், வலிப்பு வியாதியெல்லாம் மாற்றி இருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஃபிட்ஸ் வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறீங்க, கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு வேணும், இன்றைக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், நானும் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசுவே என்னையும் தொட்டு குணமாக்கும், இயேசுவே இந்த வியாதியை எடுத்து போடும், இயேசுவே உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் என்னை தொடும், இயேசுவே என் குழந்தை தொட்டு குணமாக்கும், ஏசப்பா எங்கள் அம்மாவை தொட்டு குணமாக்குங்க, எங்கள் அப்பாவை தொட்டு குணமாக்குங்க, தொடுங்க, இந்த வியாதி படுக்கை மாறணும், மரண கட்டுகள் மாறணும், இயேசுவின் நாமத்தில். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்குள்ளே இயேசுன்ற பெயரை சொன்னவன் அங்கே ஆண்டவர் பிரசன்னமாகிறார். ஜெபிங்க, இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இந்த வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிக்கு சுகத்தை கொண்டு வரும். விசுவாசத்தோடு ஜெபிங்க, நல்ல வாய் திறந்து இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இந்த பயத்தின் ஆவி பிசாசின் ஆவி விலகட்டும், விடுதலை தாரும் அப்படி சொல்லுங்கள். இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை மாறணும், பண தேவை சந்திக்கப்படணும், வறுமை நீங்கணும், குடிப்பழக்கத்தில் இந்த கணவர் விடுதலை அடையணும். ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை ஏறிடுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, விடுதலை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தமிழ்ச்செல்வி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால எனக்கும் இந்த பாதிப்பு இருக்குது, இந்த நரம்பு பாதிப்பினால் நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன் படுக்கையில், இந்த வேதனையோடு ஜெபிக்கிற தமிழ்ச்செல்வி, ஆண்டவர் இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. நரம்பு மண்டலத்துக்குள்ள இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. உங்களுடைய நரம்பு மண்டலத்தை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மெலிந்த சரீரத்தோடு இருப்பதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய சரீரமே பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. அந்த வியாதி மறைந்து ஒரு சரீரத்தில் புது பலனை தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது சிவராஜ் என்கிற சகோதரன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. நீங்கள் அந்த இழுப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறீங்க. சில சமயத்தில் இழுப்பு வந்துட்டால் மரண வேதனை, மூச்சு விட திணறீங்க, செத்துருவனோன்னு நினைக்கிறீங்க. தினந்தோறும் சாவரி என்னையும் குணமாக்குன்னு கேட்டதுனால உங்களை தொட்டு குணமாக்குகிறார்.
அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்குகிறார். இனி அந்த பாவத்தை செய்யாதங்க, இயேசுவே என்னை மன்னித்து விடுன்னு கேளுங்க. அவர் உங்களை மன்னித்து சமாதானமும் தந்து விடுவார். ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டதற்காக இயேசுவுக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆண்டவருடைய வல்லமை அநேகரை தொட்டு விடுதலை செய்து கொண்டு இருக்கிறாரு. ஜெபிங்க. இன்னொரு 3 நிமிஷம் இருக்குது. ஜெபிங்க. இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் தொடு. அநேக குழந்தைகள் இழுப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அநேக தாய்மார் கை வைத்து ஜெபிக்கிறீங்க. குழந்தை மேலே கை வைங்க. குழந்தைகளை தாக்கி இருக்கிற அந்த பொல்லாத வியாதி, அந்த இழுப்பு வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஃபிட்ஸை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஃபிட்ஸு அந்த வியாதி மறையட்டும். குழந்தைகளை விட்டு பொல்லாத சத்துருவை உன் கையினை எடு என்று உன்னை கடிந்து கொள்கிறேன். ஃபிட்ஸ் வியாதியை கொடுத்து குழந்தைகளை வாதித்து கொண்டிருக்கிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உன்னுடைய குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவை என் குழந்தையை தொட்டு குணமாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். குழந்தையினுடைய ஃபிட்ஸ் வியாதி எடுத்து போடுகிறீர், சுகம் உண்டாகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. ஒரு அற்புத மாற்றம் இன்று முதல் உன்னுடைய குழந்தையினுடைய சரீரத்தில் உண்டாகிறது. அந்த ஃபிட்ஸை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறது. இப்போ குழந்தை வீட்டை விலகுகிறது. இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்கள் காண்பீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். செல்வன் என்கிற ஒரு குழந்தைக்காக செபிக்கிற பெற்றோர், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த குழந்தையினுடைய ஃபிட்ஸ் வியாதி மறைகிறது. அந்த பெயர் செல்லமாக இருக்கணும்னு செல்வன் என்று, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும்னு அந்த பெயர் வச்சிங்க. ஆனால் அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த குழந்தை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர் குணமாக்கி கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நீ தொட்டதற்காக, விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. காட்சன் என்கிற ஒரு சின்ன குழந்தைக்காக செபிக்கிறீங்க. கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. அது இந்த ஃபிட்ஸ் வியாதியில் மிகவும் கஷ்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை கொண்டு வந்த ஆவியை கடிந்து கொள்கிறேன். குழந்தைக்கு சுகம். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது சகோதரி. நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்க. உங்களுடைய பொருத்தனையின்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டது. இயேசுவுக்கு நன்றி. இன்னும் அநேகரை தொட்டு விடுதலை கொடுக்கிறார். அசுத்த ஆவிகள் விலகுகிறது. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. பல வருஷமாய் தொடர்ந்து வந்த பொருளாதார நோய்கள் விலகுகிறது. அந்த ஃபிட்ஸ் வியாதி, இழுப்பு வியாதிகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை நன்றி சொல்லுங்கள். வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ரமேஷ் பாபு, உங்களுடைய முழு பெயர் ரமேஷ் பாபு. சிலர் ரமேஷ்ன்றாங்க, சிலர் பாபுன்றாங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய சரீரத்தில் காயங்கள் காணப்படுகிறது. இந்த ஃபிட்ஸினால் அங்கங்கே விழுந்து அடிப்பட்டு காயங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். கிறிஸ்டோஃபர் தாஸ் என்கிற சகோதரர், கிறிஸ்டோஃபர் தாஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது ஐயா. நீங்கள் நல்ல ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை நம்பி குடும்பம் இருக்கிறது. இந்த வியாதி உங்களை தாக்குனதுனால நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட எதிர்காலம், குடும்பத்தை குறித்து கலங்கி நிற்கிறீங்க. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். நீங்கள் தனிமையில் வடித்த கண்ணீரை அவர் கண்டார். இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். அந்த வியாதி மறைக்கிறது இயேசுவின் நாமத்தில். இன்று முதல் உங்களுக்கு விடுதலை. பயப்படாதுங்க. உங்களுக்கு நீடி ஆயுளை கொடுத்து உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீங்க. காரணம், நீங்கள் உண்மையுள்ள ஒரு மனிதர். எந்த காரியத்தை உண்மையும் உத்தமமாக செய்வீங்க. தெய்வ பயமுள்ள மனிதர். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகம் தருகிறார். நன்றி. அப்படியே சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். வாய் தரன். இயேசுவே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலை, சுகத்திற்காக நன்றி. ஒவ்வொரு குழந்தைகளை தொட்டு குணமாக்கினீர். ஒவ்வொரு சகோதரிகளை தொட்டு விடுதலை கொடுத்தீர். அற்புதம் செய்துவிட்டு நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம்.
இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாய் பார்க்க முடிந்தது. அதனால் நீங்கள் வாய் தர நிறைய குழந்தைகள் ஃபிட்ஸில் கஷ்டப்பட்ட நிறைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி விடுதலை உங்கள் ஜெபத்தினால. மோகல்லாசை ஜெபிச்சதுனால அல்ல, நீங்கள் கண்ணீரோட விசுவாசத்தோடு ஜெபிச்சதுனால ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிச்சேன், அவ்வளவுதான். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேர் விடுதலை பெற்று இருக்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. சரி, ஆண்டவர்